வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சில பேருக்கு பார்த்தா இந்த கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம் ஒன்று இருக்குது. கழுத்தின் இந்த அடிப்பகுதியில் சாடையான ஒரு வீக்கம் இருக்கும். இது பற்றி ஆரம்பத்தில் அவைகள் பெருசாக அலட்டி கொள்கிற இல்லை. ஏன்னா அது சில நேரம் உடற்பருமன் ஆக்கள் நீக்கினோம். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்காண்டு டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்தாலும் அது எந்த டெஸ்ட்லேயும் ஆரம்ப கட்டம் காட்டப்படுகிறது இல்லை. அதால் அப்படி இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கணும். ஆனால் நாட்கள் செல்ல ஒரு 4-5 வருஷத்தால் கழுத்து கடுமையாக வீங்க தொடங்கும். அதுக்கு பிறகு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு வரும். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த தைராய்டு பிரச்சனை வரத்துக்கான உண்மையான காரணம் என்னென்னு தெரியாது. அது தெரியாமல் சிகிச்சைகள் எடுத்து கொண்டு இருக்கிறதால தான் அது வாழ்நாள் ஃபுல்லாக மாறுறதுக்கு அதுக்குரிய மருந்தும் வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கு. இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், தைராய்டு பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்தி மருந்து இல்லாமலே வாழலாம். அதுக்குரிய ரூட் கோஸ் முள்ளந்தண்டுலேருந்து வருது. இது தெரியாமல் தான் எல்லோரும் அயோடின் உப்பை சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். உண்மையாக அயோடின் தான் குறைபாடு என்று சொன்னால், இன்றைக்கு நாடு முழுக்க எல்லா மக்களும் அயோடின் போட்டு தான் உப்பு சாப்பிடணும். அயோடின் சேர்த்து உப்பு தான் பாவிக்கிறோம். நான் முதற்கொண்டு எல்லாரும் அப்படி தான். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கழுத்து வீக்கம் இருக்குது, நிறைய பேருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குது. இதில் 2 வகை இருக்குண்ணா, ஹைப்போன்னு சொல்லி. எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே நாரி வருத்தத்தெல்லாம் வருது. நாரி பகுதியில் சரியாக தொப்புளுக்கு நேராக பின்னுக்கு மென்மையின் சக்கரம்னு ஒன்று இருக்குது. இந்த மென்மையின் சக்கரம் இறுகினால் தொண்டை சக்கரம் வருது. தொண்டை சக்கரம் இருக்குன்னா தைராய்டு சுரப்பிக்கு தேவையான கரண்ட் சப்ளை சரியாக போகாது. அப்போ அந்த சுரப்பி சரியாக தொழிற்படாது. ஒன்றில் செயல்பாடு குறையும் அல்லது கூடும். இப்போ ரெண்டுமே இந்த தைராய்டு பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, கழுத்தில் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் செய்ய தேவையில்லை. நாரி வருத்தத்தை சுகப்படுத்தினா சரி. நாரி பகுதியில் டிஸ்க் பல்ச் ஆகியிருக்கும், அல்லது அந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல உள்ள சக்தி சக்கரம் இருக்கிறதால முள்ளந்தண்டு பாதி அந்த இடத்துல வளைஞ்சு போயிருக்கும். அந்த வளைவை நிமித்தி விட்டால் சரி. அதுக்கு நாங்கள் அக்குபஞ்சர் மூலம் முழுமையாக சுகப்படுத்தலாம். அதே மாதிரி 2 கிழமை 3 கிழமை ட்ரீட்மெண்ட் செய்ய ஊராக்களுக்கு ஒரு மாதிரி டைம் எடுக்கும். ஆனால் முழுமையாக மாறும். அந்த நாரியில் இருக்கிற வளைவை முழுமையாக நிமித்தி அந்த மென்மையின் சக்கரத்தை பழைய வேகத்துக்கு கொண்டு வர ரீஜனரேட்டர்னு சொல்லுவோம். பழைய மாதிரி இயங்க செய்ய தொண்டை சக்கரமும் சரியாக இயங்க தொடங்கும். தொண்டை சக்கரம் சரியாக இயங்க தைராய்டு சுரப்பிக்கு ஒழுங்கான கரண்ட் சப்ளை கிடைக்கிற நேரம் அந்த இடத்துல உள்ள வீக்கம் தானாகவே மறைஞ்சு கொண்டு போகும். அப்படி நாங்கள் பல பேருக்கு சுகப்படுத்தி நிரூபிச்சிருக்கிறோம். பிறகு வேணுமென்றா ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு. கழுத்தில் வீக்கம் எல்லாம் மாறினா பிறகு திருப்பி ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஏன்னு சொன்னால் இதுதான் உண்மையான காரணம். ஏன்னு சொன்னால் அயோடின் உப்பு சாப்பிட்டும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அயோடின் உப்பு சாப்பிட்றதால தைராய்டு பிரச்சனையை மாற்றிடலாம். அயோடின் குறைபாடு என்று சொல்லி எல்லாருமே வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுத்துனா இருக்கணும் இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளாகும். ஆனால் நாரி வருத்தத்தை மாற்ற தைராய்டு பிரச்சனையை 100% மாறும். சாடையாக வீக்கம் இருக்கண்டா நீங்கள் இந்த கழுத்து பகுதியில் கழுத்துன்ற கீழ் பகுதியில் வீக்கம் இருக்கண்டா வழியாக விளங்கிக் கொள்ளுங்க. தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு நாரி வருத்தம் இருக்கும். இந்த சீசர் பண்ணுற நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முதல் ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கணும், அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட எல்லா அம்மாருக்கும் நாரி வருத்தம் இருக்கும். அதில் தைராய்டு பிரச்சனையும் வரும். அவங்களுக்கு எல்லாம் தைராய்டு பிரச்சனை இருக்குது. 100க்கு 99% சிசேரியன் செய்த அம்மாருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. அதே பிரச்சனை தான் முழங்காலுக்கும் வரும். ஏன்னு சொன்னால் அங்கே L3 L4 இடையில் உள்ள சக்தி சக்கரம் இருக்கிறதால தான் தைராய்டு பிரச்சனை வருது. இப்போ அந்த இடத்துல மென்மையின் சக்கரம் இருக்குது. அதோடு அது கீழே இருக்குது L4 L5 அந்த சக்கரம் இருக்கிறனாலும் தொண்டைக்கு பிரச்சனை வரும். இப்போ இந்த சக்கரங்கள் இருக்கிற நேரம் முழந்தண்டு வளையும். அதில் டிஸ்க் பல்ச் ஆகி நரம்பு நசிக்க வலிக்கிடும். அது முழங்காலுக்கு போகிற நரம்பு, முழங்கால் கெண்டக்காலன்னு சொல்லுவோம், இந்த காஃப் மசிலுக்கு போகிற நரம்பு. இப்போ இந்த நரம்புகள் நாரி பகுதியில் நசிவிட முழங்கால் வருத்தம் வரும். இப்போ சிசேரியன் செய்த அம்மாருக்கெல்லாம் முழங்கால் வருத்தம் கூடுதலாக வருது. அதே நேரம் தைராய்டு பிரச்சனையும் வருது. ரெண்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நாரி பகுதியில் உள்ள முள்ளந்தண்டில் இருக்கத்தை இல்லாமல் பண்ணிவிட்டால் அந்த சக்தி சக்கரங்கள் இருக்கிறத மீண்டும் இயங்க வைக்கணும். முள்ளந்தண்டில் உள்ள வளைவை நிமித்தி விடணும். இது ரெண்டையும் நாங்கள் செய்ய தைராய்டு பிரச்சனை சுகமாயிடும். இதுக்கு நாங்கள் அக்குபஞ்சரில் அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். அடுத்து கப்பிங் தெரப்பி, மசாஜ் தெரப்பி, ப்ரானிக் ஹீலிங், பல்ஸ் பேலன்சிங் இந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவ முறைகளை பயன்படுத்தி தைராய்டு பிரச்சனையிலேருந்து முழுமையாக குணப்படுத்தலாம். அதிகபட்சம் ஒரு மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. அதோட நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுக்க வேண்டிய பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா தைராக்சின் ஹோமோன் உங்களோட உடம்புல உள்ள எல்லா அனுசப தொழிற்பாடுகளுக்கும் தேவை. அநேகமான அனுசப தொழிற்பாடு, முக்கியமான அனுசப தொழிற்பாடு எல்லாத்துக்கும் தைராக்சின் ஹோமோன் தேவை. இதய துடிப்பு, சுவாச வீதம், சமிபாடு, கழிவாற்றல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தைராக்சின் ஹோமோன் தேவை. அப்போ ஹோமோன் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்கிற மருந்து எடுக்கணும். மருந்துக்கு தெரியாது எப்போ கூட வரணும், எப்போ கூட பாவிக்கணும், எப்போ குறைய பாவிக்கணும்னு தெரியும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான் பாவிச்சு கொண்டு இருப்பீங்க மருந்து. அதால் நிறைய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். மயக்கம் போட்டாலும் ஆக்கள் விழுகும். என்ன சொன்னால் அவங்களோட உடம்பு அதுக்கேற்ற மாதிரி
கணக்காக இந்த நேரத்தில் கூட சுரக்கணும், இந்த நேரத்தில் குறைய சுரக்கணும் என்று தீர்மானித்து மூளை அது மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. அப்போ மூளையின் தலைமை சுரப்பி வந்து அதுக்குரிய ஹோமோனை சுரக்கும், தைராய்ட்ஸின் வந்து தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படும். இப்படி அது பெரிய ஒரு சிஸ்டம் உள்ளுக்கே இருக்குது. இது வந்து மருந்தால் இதை செய்யலாம். மருந்து இல்லாமலே நாங்கள் தைராய்டு பிரச்சனையை சுகப்படுத்தி நலமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.